ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக டைட்டில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு கேஜெட் ஆட் பண்ணணும். ஸோ அது ட்ரோனாக இருக்கணும், ஒர்த்தாக இருக்கணும், வீடியோஸ்லாம் பயங்கரமாக இருக்கணும்னு காட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான சான்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரோன் தான் வாங்க போகிறோம். ஸோ எந்த ஷாப்னு 2-3 ஷாப் போகிறேன். ஸோ அதில் யூனிவர்சல் ஷாப்பில் தான் மேக்ஸிமம் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் நமக்கு ஏற்ற ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ நேராக போய் ஷாப்பில் போய் வாங்கிட்டு இந்த ட்ரோன் எப்படி இருக்குது அன்பாக்சிங் வீடியோஸ் இதில் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், அப்படியே வீடியோ போகலாம். ஸோ கைஸ், நம்மளோட DJI MINI 2 இப்போ வாங்கியாச்சுங்க. ஸோ இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு நான் ஆக்சுவலாக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீலுக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ ஆன்லைன் ப்ரைஸஸில் இந்தியாவில் இப்போ ஆக்சுவலாக 2023 இப்போது ஜூன் மாதம் அது. ஸோ ஜூன் 2023 ஆஸ் ஆஃப் நோ இப்போ ஆன்லைனில் ப்ரைஸிங் எனிவேர் நோவேர் நியர் டு 70,000. ஸோ அது அங்கே 70,000க்கு 72,000 வாங்கணும். ஸோ ஆன்லைனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினிமமாக 80,000 மினிமமாக அந்த காம்போ பேக் இருக்குது. ஸோ நம்ம வாங்கியிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா DJI MINI 2 காம்போ, அதாவது அந்த ஃப்ளை மோட் காம்போட நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட கத்தி எடுத்து வச்சு பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ட்ரோன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ ரொம்ப நாளாக இது பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம சாதிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் அதை நாங்கள் வாங்கியிருக்கேன். ஸோ பிரிச்சாச்சு. ஸோ பாக்ஸை மேலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த பாக்ஸ் நம்ம தூக்கி அங்கிட்டு போட்டுடலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கவர் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக உங்களுக்கு இந்த பிளாக் பேப்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அதையும் பிக்சர்லாம். ஸோ இங்கே ஒரு ஜிப்பர்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான ஜாமான் இதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியலாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கர்ல்டட் அந்த லெதர் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்ஸ் இருக்குது. ஸோ பேக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த 80,000க்கு இது ஒருத்தங்க மாதிரி தான் அது தெரியுது நமக்கு. ஸோ எஸ் பேக்கு. ஸோ பேக் ஜிப்பை திறந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் பேக்காக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் இருக்குல்ல, இந்த ஜிப் சீலிங் என்னைக்குமே வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் தான் இந்த மாதிரி சீல்டு ஜிப்பு உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட ஜாக்கெட் ரிவ்யூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஜாக்கெட் ஜிப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீல்டு ஜிப்பர்ஸ் இந்த மாதிரி தெர்மல் சீல்டு ஜிப்பர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மஸ்ட் பி அ வாட்டர் ப்ரூஃப் ஒன். ஸோ திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் திங் ட்ரோன் இருக்குது. ஸோ எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இவ்வளோண்டு தான் இருக்குது. ஸோ கையில் பாருங்களேன், இந்த பாம்புக்குள்ளரே உட்காந்துருது இந்த ட்ரோனு. ஸோ அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ அது இப்போது ரப்பர் ஸ்டாப் இருக்கா, தனியாக எடுத்து வச்சுருவோம். என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் அக்சசரி பாக்ஸ்னு நேம் இருக்குது. ஸோ அக்சசரி பாக்ஸ் QR இருக்குது. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்டானு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த QR நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்டா அப்படிங்கிறது உங்களுக்கு வெப்சைட் நேராக கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேபிள்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா டைப் C கேபிள் இருக்குது. அதே மாதிரி பழைய USB மைக்ரோ அந்த கேபிள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்ரி, எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்ரி சார்ஜர். ஸோ US அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ US அடாப்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டரோட கன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் கேபிள் இட் செல்ஃப் இதுவும் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி QR இருக்குது. ஸோ இதை விட்டால் வேறு என்ன இருக்குது உள்ளார? ஸோ வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. உள்ளே என்னமோ இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது இது கண்ட்ரோலர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா DJIயோட புது கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் தான் DJI Mavic மினிக்கு SEக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ மினிக்கும் Mavic Mini 1க்கும் Mavic Mini SEக்கும் இந்த கண்ட்ரோலர் வராது, வேறு பிளாக் கண்ட்ரோல் தான் வரும். இப்போ அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் தான் பேசிக்காகவே எல்லாத்துலேயும் வரப்போகுது. இப்போது இது இல்லாமல் ப்ரோ கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்பில்ட்டாக வந்துடும். இன்கேஸ் அந்த கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோலர் இட் செல்ஃப். ஸோ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு இங்கே கீழே ஜாய்ஸ்டிக் தனியாக கீழே இருக்குங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் ஸ்லாட்டும் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கான சார்ஜர் இதில் இருக்குது. கீழே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கேமரா ரெக்கார்ட் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ
ஸோ இது பார்த்தீங்கன்னா கிம்பிள் வந்து ரொட்டேட் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் ரொட்டேட் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது, அதே மாதிரி வந்து லேண்டிங் பட்டன் என்னமோ இருக்குங்க. இதை பற்றி நம்ம பெருசாக நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா இன்னும் எனக்கே எதுவுமே தெரியாது. இது எப்படி கேலிப்ரேட் பண்ணுறது கூட தெரியாது, இனிமேல் தான் போய் நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இது கண்ட்ரோலர். ஸோ வேறு என்ன பாக்கில் இருக்குது, ஸோ இங்கே ஜிப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஜிப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் இருக்குங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் நம்ம தேவையே கிடையாது. அதே மாதிரி இந்த சிலிக்கா இருக்குது, ஜெல் இருக்குது. ஸோ வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது, சிலிக்கா ஜெல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரப்பலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் டிப் ப்ரப்பலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே DJIயில் இந்த வெர்ஷனில், அதாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக போகிற வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் டிப் இருக்கிறது தான் வரும். எல்லோ டிப்போ க்ரீன் டிப்போ வேறு இருக்குது, அது எது நான் யூஸ் செய்யன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரப்பலர் மாத்திரக்கான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ப்ரப்பலர்ஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்து அங்கிட்டு வச்சிடலாம். ஸோ ட்ரோனை ஃபஸ்ட்டு பிரிப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்பலரோட கவர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சீலிங் இருக்குது, இந்த சீலிங் பிரிச்சுட்டு ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து கிம்பலோட என்னமோ சவுண்டு வந்துச்சு, கிம்பலோட கவர். இது வந்து கிம்பலோட கவர். ஸோ கிம்பல் இங்கே இருக்குது. கிம்பல்லையும் ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசேஜ் இல்லைங்கிறதுக்காக ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிம்பல், அதே மாதிரி பேட்ரி பாக்ஸுக்கும் ஒரு கவர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பிச்சிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேட்ரி. ட்ரோனை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். செம்ம காம்பேக்டாக இருக்குது பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள், நம்பவே முடியல நம்மளால். இதுக்கு ஒரு ஆர்டர் வேறு இருக்குது கைஸ், அந்த ஆர்டர் படி தான் ஓப்பன் பண்ணுவது. இதை எடுத்ததுக்கப்புறம் தான் இதை எடுக்க முடியும். ஸோ த ட்ரோன் நம்ம சேனலுக்கு புது அடிஷன் கைஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம். இன்னும் வந்து ஆல்ரெடி நல்லாவே இருக்குது நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு வந்து இனிமேல் சேனலில் வீடியோ இருக்கும். இனிமேல் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வேறு டைமென்ஷன்ஸ் வந்து வீடியோ வரும். ஸோ இது வந்து எப்படி ஆன் பண்ணுறது, அதை எப்படி கேலிப்ரேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஆல்ரெடி சார்ஜ் இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ அதே மாதிரி ட்ரோன்லேயும் இருக்குது. ஸோ இது எப்படி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோனை பின்னாடி ஆன் பண்ணுறதுக்கு அதை நவுத்தி வச்சுருவோம். இன்னும் பறந்துட்டாப்லன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ ஒரு ப்ரெஸ், ஒரு லாங் ப்ரெஸ். ஓகே, என்ன கிம்பிள் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ கிம்பிள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆச்சு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளைட்டு மாதிரி லைட் எரியுதுங்க. ஓகே, இது இப்படி வச்சுருவோம். அடுத்து இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணோம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. DJI ஆப் இருக்குது, DJI ஃப்ளை ஆப்னு ஒன்று இருக்குது, அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஐஃபோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கேபிள் வந்து உங்களுக்கு ரெடியாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு வந்து ரெடியாகவே இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கேமரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த DJI ஃப்ளை ஆப்பை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஆன் பண்ணுறது அதே மாதிரி தான் கைஸ். ஸோ ஒன் ப்ரெஸ் பண்ணி ஒன் லாங் ப்ரெஸ். ஸோ கண்ட்ரோல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் காட்டுது. இப்போ ட்ரோன் எடுத்து விரிக்க சொல்லுது. ஸோ கைஸ், இது எப்படி ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதை இப்படி தள்ளிட்டு இப்படி கீழே சுற்றிங்கன்னா ட்ரோன் நமக்கு வந்து ஆன் ஆகிடும். மூவ் ஆகுது. ஸோ ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணிவிட்டு இப்படி கீழே இழுத்தீங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரோனை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. ஸோ மற்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் எப்படிங்கிறத கேலிப்ரேட் பண்ணிவிட்டு நாளைக்கு வெளியில் போய் அவுட்டோரில், ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகிடுச்சு. ஸோ கேலிப்ரேட் பண்ணுறது எப்படி, மற்ற விஷயம்லாம் வந்து ஃப்ளை பண்ணுறது எப்படி, ட்ரோன் எப்படி ஃப்ளை ஆகுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸில் நான் இந்த வீடியோ அடுத்து நான் ஃப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட்லாம் வந்து இன்னும் நல்லா வந்து ப்ரொடக்டிவாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ வேறு லெவலில் சினிமாட்டிக்காக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பைக் ரைடிங் மட்டும் இல்லாமல் விஷயத்தை வந்து நிறையா விஷயத்தை இன்னும் நம்மளால் காட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.